சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுருதி வந்து வேலைக்கு போயிட்டு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு கார் வந்து முன்னவும் பின்னவும் போயிட்டே இருக்குது. என்ன கார்காரன் என்ன லூஸா, இவன் வந்து என்ன முன்னையும் பின்னையும் போயிட்டுருக்கான், ஒழுங்காக போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகுது சுருதிக்கு. இந்த சூழ்நிலையில் கார் வந்து டவார்னு வந்து சுருதி முன்னாடி வந்து நிற்கி. இதை பார்த்தோன்னே ரொம்பவே அதிர்ச்சி அடைதாங்க சுருதி. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் யார் நீ கீழே இறங்கியா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தேஜு இறங்குறாரு. இறங்கினோடனே நீனா அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் என்ன பைக்கில் போயிட்டுருக்க, எப்பேற்பட்ட குடும்பத்தை நீ வாழ வேண்டியவன், இன்றைக்கி உன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டு பைக்கில் அனுப்பிச்சிடக்க உங்கள் அப்பா வீட்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்காமன். நீ ஏன் தனியாக இருக்கணும்? நான் உன்னால் தானே அவ்வளோ அவமானப்பட்டேன். நீ அந்த ஒரு பொண்ணை வச்சு நீ எதுவும் அசிங்கப்படுத்தி விட்ட, அதனால் அசிங்கப்பட்டு போய் நான் கேரளாவில் இருந்தேன். என்னை வாழ்க்கையும் முடிச்சு விட்டுட்டு என்னையை வந்து நீ அசிங்கப்படுத்தி விட்டுட்ட. இப்போ நான் ஒன்றும் நினைக்கல. சரி நீனும் தனியாக தானே இருக்க, நானும் தனியாக தான் இருக்கேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காங்க. கையை விட்றா நீ முதல்ல அப்படிங்கிறாங்க. விட முடியாது, நீ எங்கே போகணுன்னு சொல்லி நான் கொண்டு விடுதேன் அப்படி இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் அந்த வழியாக வந்த முத்து பார்த்துடுறாரு. ஏய் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. கையெல்லாம் முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பொட்டை பிள்ளை ரோட்டில் போகுது. அந்த பொட்டை பிள்ளை கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு செவிட்டு 2 போடுதாரு. நீ ஏறல அப்படிங்கிறாங்க. நான் யாரா? அதை அவர்கிட்ட கேட்கல, என் தம்பி கொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெளுக்காரு. வெளுத்தோடனே ஏதா இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல, பொறுக்கி போயில அப்படின்னு சொல்லிட்டு 4 வெளுப்பு கொடுக்காரு. உடனே இவனை பார்க்க மீனாட்ட பிரச்சனை பண்ண பையன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டே ஆட்டுதாங்க சோதி. ஏல என் பொண்டாட்டி அவ்வளோ கொடுத்து நீ திருந்தலாம்ல, உனக்கெல்லாம் அசிங்கமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 4 வாள் வாங்குதாங்க. உங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏல உங்கள் அப்பா எவனாகவும் இருந்துட்டு போகிறாங்களே, உங்கள் அப்பா எவனு உங்கள்கிட்ட சொல்லல உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நான் யாருக்கு என்ன செய்தேன் பாரு, உன் பொண்டாட்டி என் மேலே கை வச்சு அவளையும் நான் சும்மா விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ நேரம் இல்லை, இல்லை முதுகுடி பிஞ்சு ஓடிடு அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. தேய்ச்சிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. நடந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்கிறாங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, உன் வேலையை பாரு, உனக்கு அசிங்கமாயிருன்னு சொன்னீங்க, நான் அவளை வந்து அவள் முகத்தையே சிதைக்கணும்னு நினச்சேன், அது நடக்காமல் போச்சு அப்படி இப்படின்னு இருக்காங்க. நீ வந்து பொம்பளையாள்கிட்ட அன்றைக்கி அடி வாங்கிட்டு வந்து அசிங்கப்பட்டுண்ட, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதான் நீ கேரளாவுக்கு அனுப்பிவிட்டேன், இப்பவும் திருந்த மாட்டியா, அந்த பொண்ணு வேறு வாழ்க்கையை பார்த்துட்டா, இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, நீ தேவையில்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இருக்க ஆட்சியாளர் நம்ம கையில் இருப்பாங்க, இப்போ வந்து தேர்தல் நடக்குது, எவனுமே நம்ம கையில் இருக்க மாட்டான், என்ன நம்ம தொழிலுக்கும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நீ சத்தானாம இரு அப்படிங்கிறாங்க. இப்படியே பண்ணிகிட்டே இருங்க, அந்த வாசுதேவன் உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனார், அப்பவும் உங்களுக்கு அவமானம் வரல அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஃபாலியை சிநேகிதேன், அதனால தான் விட்டுருக்கேன், எதாவது வேற ஆள்லாம் நான் விட்டுவோனா என்னை பற்றி ஒன்று தெரியாதா அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்தை இப்போ யார் மதிக்கா, யார் நம்மகிட்ட வரா சின்னதா, நம்மளுக்கு தான் அசிங்கமாக இருக்குது. முன்னாடி எவ்வளோ கெத்தாக இருந்தீங்கப்பா, அந்த வாசுதேவனை வச்சு நீங்கள் அசிங்கப்பட்டு இன்றைக்கி யார் உங்களை மதிக்கா சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்து கதையே பார்க்க முடியல, வெளிக்கதையை எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே எல்லோரும் உங்களை பேசுகிறான் அப்படின்னு உசு பேசுகிறாங்க. சரிடா என்ன பண்ணுவேன் பண்ண அப்போ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தேஜு அதுக்கு ஒரு 5-6 ஆளை ரெடி பண்ணுறாங்க. எப்படியாவது இனி அசிங்கப்படுத்தின அந்த பூக்காரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தா ஏசுதா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே விசாரிக்கிறதுக்கு அந்த வீட்டு பக்கத்தில் இப்படி வந்துடுறாங்க. வெளியில் பூக்கடை வச்சுருக்காங்க. இதை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அண்ணே அந்த பொண்ணு வெளியே பூக்கடை வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. பூக்கடை வச்சுருக்கு, எத்தனை மணிக்கு வரா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி பாருங்கள், ஆள் நேரம் நம்ம தூக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் ஒரு 10 மணிக்கு கடைக்கு வராங்கண்ணே, மதியம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு போகிறாங்க வீட்டுக்கு சாப்பிட, அப்புறம் 5 மணிக்கு வராங்க, அப்புறம் 8 மணி வரைக்கும் கடையில் இருக்காங்க. 8 மணிக்கு கடையை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்கண்ணே, தனியாக தான் போகிறாங்க. வராங்க, அவன் புருஷன் கூட நிற்கிறது இல்லை, காலையில் மட்டும் அவன் புருஷன் பூவை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அவனா தனியாக பார்த்துக்கலாம், இவ்வளோ வந்து நம்ம பழி வாங்கினோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் சரி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, யாருமே இல்லாத நேரம் காரில் தூக்கிடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து கடை அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடையை எடுத்து வச்சிட்ருக்காங்க. டவார்னு 4 பேர் வந்து கையை பிடிச்சி இழுத்து வண்டியில் தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டு காரை போயிட்டுருக்கு. நீங்கள் யாரை விடுங்க அப்படிங்கிறாங்க. கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஏய் நீ தெரிலையா, நீ செங்கலை கொண்டு அடிச்சு அவன் தானா அப்படிங்கிறாங்க. நீனா அப்படிங்கிறாங்க. நீ தான், நான் தான். அவன் புருஷன் வேறு அன்றைக்கி நீ அந்த சுருதி முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா, நீ வேறு என்ன அசிங்கப்படுத்திருக்க, ஊர் உலகம் முன்னாடி எங்களை நீங்கள் புருஷன் முன்னாடி அசிங்கப்படுத்தி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமோ அப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தேஜி ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து அவன் புருஷன்ட்ட பேசு அப்படிங்கிறாங்க. உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க. என் நம்பர் உனக்கு எப்படிடா கிடைச்சி அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டியே தூக்கிட்டு எனக்கு உன் ஃபோன் நம்பர் எடுக்க முடியாதா, நீ பெரியவனா, என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு ஆகிட்டு, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமில்ல அப்படிங்கிறா. டேய்
யாருக்கு பிறந்தனே உனக்கு தெரியாது, உனக்கே தெரியலடா அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன செய்வேன்னு தெரியாது நீ வந்தா அப்படி இப்படின்னுட்டு இருக்காரு தேஜு. என் பொண்டாட்டிக்கு மேலே ஒரு சிறு துரும்பு பிடிச்சுன்னா நீ இருக்க மாட்ட பார்த்துக்கோ பண்ணல அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம், முதல்ல அவன் பொண்டாட்டி இருக்கலான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாகுது. டேய் எதுவும் இனிமேல் உள்ள கோவத்தில் அவளை எதுவும் செஞ்சிடாடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்பியா, சரி நான் ஒரு இடத்துல சொல்லுதான் வா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல போய் முத்து பார்க்குறேன், அந்த இடத்துல இல்லை. மறுபடியும் ஃபோன் அடிக்காரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ இல்லை எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நீ வந்து அலக்கழிக்குன்னு நினைக்க, அதே மாதிரி உள்ள இடத்த எங்கே சொல்லுவேன், தேடி அலை, நான் அசிங்கப்பட்ட மாதிரி உன் பொண்டாட்டியை காணலை அப்படின்னு சொல்லி ஊரறிய அசிங்கப்படு. இன்னும் 2 வாரம் கழிச்சு தான் நான் வந்து உன் பொண்டாட்டியை அனுப்புவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரொம்பவே கடுப்பாகுது முத்துக்கு. உடனே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு தேஜு. அப்புறம் தேஜு அட்ரஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி அட்ரஸ் சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். போனவன் அப்படியே போயிடட்டும், ஒரு நாள் மட்டும் தங்கட்டும், இதையே ஒரு இதாக சொல்லி காரணமாக சொல்லி வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. ரோகிணிக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த மீனா இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னா ஸ்ருதியும் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்க. இந்த வீடே நம்மளுக்கு தான், மனோஜுக்கு நம்மளுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்பனையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா என்ன எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம அந்த பூக்கடை வண்டியை அன்றைக்கி கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டிரைவர் குரூப்லெல்லாம் போட்டு விடுதாரு. இந்த மாதிரி இந்த வண்டி நம்பர் உடையது 4-5 வண்டி அவங்ககிட்ட இருக்குது, இந்த நம்பரில் வண்டி நம்பரில் உள்ள வண்டிகள் வந்து ஏதாவது ரோட்டில் வருதான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த நீங்கள் கேட்ட 5-6 நம்பர் அனுப்பியிருக்கீங்க, அதில் ஒரு நம்பர் வண்டி போய்கிட்டு இருக்குது, உள்ளே ஏதோ ஒரு லேடி இருந்து கத்துற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அடையாரை தாண்டி போகுதுண்ணே அப்படிங்கிறாங்க. அடையாரை தாண்டி போதா, எந்த இடம்னு கரெக்டாக சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்த சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வண்டி தற்செயலாக முத்து வண்டியை கிராஸ் பண்ணுது. முத்து ஏய் நில்லுங்க, ஏய் அவன் வந்துட்டான், வண்டி வரட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் டிரைவர் வந்து அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு தேஜி, பெட்ரோல் போட மாட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. சி வாயை மூடு அப்படிங்கிறாங்க. உடனே வண்டி நின்றுது. வண்டி நின்றோடனே மீனாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு தேஜி. வந்தால் முத்து வந்துடுறாரு. அந்த ஆளை வந்து வெளுன்னு வெளுக்காரு. என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுனால அடுத்தவங்க மேலே கை வச்சாலும் நீ சும்மா விட மாட்டேன், என் பொண்டாட்டியை கை வச்சுட்டு மேலே கையை வச்சுட்டு நீ பேர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுக்காரு. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமால அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எவனாக இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 போட்டு போட்டு உங்கள் அப்பா நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. உடனே எப்பா என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்காரு தேஜு. எப்பாவது உடனே அப்பா கிளம்பி வராரு. நான் யாருன்னு தெரிஞ்சால் நீனே அரண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. நீ எந்த மயிராக இருந்துட்டு போ, முதல்ல வாழ அப்படிங்கிறாரு. உடனே அப்பா வராரு. நீ பெரிய இவனலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடியே கையை உடைக்காரு. இதை பார்த்தா அப்பா விடு அவன் ஒரே பையன் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரே பையனா 2 பையனோ சரியா, இது அவனுக்கு ஃபைனல், கையை ஒடிச்சு விட்ருக்கேன். இன்னும் வந்தால் தலையை ஒடிச்சு விட்ருவான், அவன் இருக்க மாட்டான் மண்ணில் பார்த்துக்க. நீ எவ்வளோ பெரிய மயிராக கூட இருந்துட்டு போ, ஆனால் என் பொண்டாட்டிகிட்டே என் குடும்பத்தையே வச்சுக்காத, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி தம்பி இன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே தேய்ச்சிட்டு சொல்கிறாங்க, இதெண்டா தேவையில்லாமல் திரட்டிக்கிட்டு நீ இறங்கக்கூடாது பாரு, நீனும் அசிங்கப்பட்டு என்னையும் அசிங்கப்பட வச்சுட்ட அப்படிங்கிறாங்க. உடனே தேய்ச்சி ரொம்பவே அசிங்கப்பட்டு போகிறாரு. இனிமேல் நீ பழியங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாரு முத்தை. இனி என்ன நடக்கும் இந்த முத்து வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.